Taste the Daily. தமிழகத்தில் ஒரு குடும்பத்திற்காக சர்வாதிகார ஆட்சியையும் கட்சியையும் நடத்தி வருகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அதிமுக செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அதிமுக நகர கழகத்தின் சார்பாக கழக செயல்வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தற்போது ஆட்சியில் இருக்கும் அவல நிலையை குறித்து பெருவாரியான எதிர்ப்பை திமுக அரசு சம்பாதித்துக் கொண்டு வருகிறது என்று நன்கு உணர்ந்து இருப்பீர்கள் என தொண்டர்கள் மத்தியில் பேசினார். நகர கழக அவைத்தலைவர் ஆர். குமரன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். நகர கழக செயலாளர் கே.பி. சந்தோஷம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். ஒரு குடும்பத்திற்காக தமிழ்நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது, சர்வாதிகார கட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் புரிஞ்சு காலம் நம்ம கடந்த காலங்கள் நம்ம புற்றுவோம். கடந்த காலம் நம்ம பட்டது போதும். நம்ம ஆட்சியில் இந்த சுபட்சம் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மத்திய மாவட்ட கழக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் விற்பனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேவூர் புறவழிச்சாலையில் மாவட்ட கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து கழக நிர்வாகிகளுடன் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். எதிர்வரும் தேர்தலில் புரட்சித் தமிழரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமியை மீண்டும் தமிழக முதலமைச்சராக ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன.